பாஜகவுடனான கூட்டணி முறிவு குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக கடந்த ஆண்டு அதிமுக அறிவித்தது. பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதா பற்றிய பாஜகவினர் விமர்சனங்களே இதற்கு காரணம் என அதிமுகவினர் தெரிவித்தனர். ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழக்கமான தனது பாணியில் உண்மை நிலையை அம்பலப்படுத்தி உள்ளார். திருச்சி உறையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோடிதான் மீண்டும் பிரதமர் என்று அதிமுக கூறி வந்த நிலையில் பாஜகவினர் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். இதன் காரணமாகவே பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்துக் கொண்டதாக அவர் தெரிவித்தார். ஆனா அவங்க தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை வந்தார் என்ன பேசுறாரு, அவர் வெளியே வர்றார். அடுத்த பிரதமர் மோடின்னு கத்துறாங்க, அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலைங்கிறாங்க. எங்களை பார்த்தா எழுச்சவாயினா தெரியுதா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 72 எப்படி வெளியே வந்தாரோ அதே போல கூட்டணி பிஜேபி இல்லை என்று சொல்லி ஆண்மையாக மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் வந்தார். ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இட்லி சாப்பிட்டார் என பேட்டியளித்த திண்டுக்கல் சீனிவாசன் அதன் பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய போது அவையெல்லாம் பொய், தம்மை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார். அதேபோல் ஓபிஎஸ் இபிஎஸ் என பிளவுபட்ட கிடந்த தங்களை இணைத்தது அமித்ஷா தான் என மற்றொரு கூட்டத்தில் உண்மையை அம்பலப்படுத்தினார். இந்த வரிசையில் பேரறிஞர் அண்ணா ஜெயலலிதா பற்றி பாஜகவினர் விமர்சித்து பேசியதாலேயே கூட்டணியை முறித்ததாக அதிமுகவினர் கூறி வந்த நிலையில் தற்போது அவையும் பொய் என நிரூபித்து உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார்.